அவ்வளோ ஹர்ட்லாம் ஆகாதீங்க. நீங்க ஹர்ட் ஆகுறத நினைச்சு நான் ரொம்ப ஹர்ட் ஆயிடுறேன். அதெல்லாம் ஒர்த்து இல்லை. அதெல்லாம் அவ்வளோ ஒர்த்து இல்லை. அதெல்லாம் அவ்வளோலாம் ஒர்த்து இல்லை. யாரை நீ ஒர்த்து இல்லைங்கிற? கட்டின பொண்டாட்டிய அவ்வளவுலாம் ஒர்த்து இல்லைன்னு ஒரு மேடை போட்டு பேசுற தடித்தனம் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? அதுக்கு போராடி ஹர்ட் ஆகுறதெல்லாம் நான் பாக்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க. அதெல்லாம் வருத்தெல்லாம் கிடையாது. அதுவும் நேற்று நடந்த செய்திகளும் இன்றைக்கு காலையில் நடந்திருக்கக்கூடிய விவாகரத்து வழக்குகளுடைய இடையீட்டு மனுவினுடைய வெளியீடுகளையும் சேர்த்து வைத்து பார்த்தால் விஜய்க்கு பலார் என்று செவிலிலேயே அறைந்திருக்கிறார். உன்னுடைய இந்த வளர்ச்சிக்கு பின்னால் 26 வருடம் நான் ராப்பகலா உழைச்சிருக்கிறேன், பிள்ளையை வளர்த்திருந்திருக்கேன் அப்படின்றத டிக்ளேர் பண்றாங்க. அதையே மேடையில ஏறி அந்த தோழரும் வெளிப்படுத்துகிறார். சீதையின் சாபம் இலங்கையை எரித்தது போல, கண்ணகியின் சபதம் மதுரையை எரித்தது போல அப்படின்னு பாஸ் விட்டாங்க. அண்ணியின் சாபம் பனையுரை எரிப்பது போல. எந்த அண்ணியின் சாபம் எந்த வீட்டை எரிக்கும்? ஓசி பஸ் வேணுமா? ஓசி பஸ்ஸா வேணும்? வேண்டாம் வேண்டாம், ஓசி பஸ் வேண்டாம். எந்த மூலையில் இருந்தும் எந்த இடத்திற்கும் அனைத்து பெண்களும் கட்டணமின்றி பயணிக்கலாம். இப்ப இது ஓசியில வருமா வராதா? பல மாநிலங்கள்ல, மகாராஷ்டிரா மாதிரியான மாநிலங்கள்ல போட்ட காசெல்லாம் திருப்பி வாங்கிட்டு இருக்கிறானுவோ. பீகார்ல போட்ட காசெல்லாம் ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் தேர்தல் வாக்குறுதிக்காக ஜிகுனாவுக்காக போட்டுட்டு அந்த காசை பூரா திருப்பி கேட்கிற நிலைமையை விட ஜெனியூனா 1000 ரூபாய் சொல்லி கரெக்டா வரவு வைக்கிற ஒரு மகத்தான திட்டம் மகளிர் உரிமை தொகை திட்டம். ஆமா, பாடுங்க. என்ன பாட்டு பாடுறது? நம்ம பாட்டுதேன், திருட்டு பைய பாட்டுதேன். திருட்டு பைய சரி, ஒன்னொன்னா பேசுவோம். அதிலேயே தெரியும் என்னென்ன திருடி வச்சிருக்கிறாங்க, என்னென்ன உடான்ஸ் காட்டுறாங்க, என்னென்ன பேரை மாத்துறாங்க. என்னமோ இவங்க அறிவிச்ச திட்டத்தை ஸ்டாலின் எடுத்துக்கிட்டு காசை குறைச்சு கொடுத்த மாதிரியும், அதுலயும் ஒரு கிளாரிட்டியும் இல்லை. என்னன்னா விஜய் திடீர்னு இன்னைக்கு பெண்களுடைய சந்திப்பு அப்படின்னாரு. பெண்களோட சந்திப்புன்னா நம்ம என்ன நினைச்சோம்? அம்மா சோபா, அண்ணி சங்கீதா இவங்கெல்லாம் வந்துருவாங்கன்னு நினைச்சோம். இல்ல, அது எதுவும் மேரேஜ் ஃபங்க்ஷனா இருந்தா வேற பெண்களோட சந்திப்பு நடக்கும். இந்த சந்திப்புல அது அவங்க எல்லாம் வர வேற பெண்களோட மேரேஜ் ஃபங்க்ஷன்ல நம்மள சந்திக்கிறாருங்க. அவர் என்னன்னா அவர் ஒரு சந்திப்பு ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. அவர் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் மகளிர் தின சந்திப்பு அப்படின்னாரு. யாரெல்லாம்? அந்த பாப்பா வந்திருந்தாப்லையா? அந்த பாப்பா தான். நான் 10 பேர் வச்சிருக்கேன், 15 பேர் வச்சிருக்கேன். அட்டி அந்த பிள்ளை வீடியோ வந்ததுன்னா அவங்க அம்மா செருப்பு. ஆனா அதை விட பயங்கரமான பெரிய பாப்பாக்கள்லாம் வந்தாங்க. ஊர்ல எவனும் செய்யாததையா எங்க தலைமை செஞ்சுட்டான், ஊர்ல எவனோ எவளையோ வச்சிருக்கிறான், எங்க தலைமை வச்சிருந்தா என்னடா அப்படி பேசுறாங்க. பெண்கள் பேசுறாங்க. ஆனா மேடையில் நடந்தது பார்க்கும்போது உண்மையிலேயே விஜய் அவர்களுக்கு மேல நம்மளுக்கு ஒரு பரிதாபம் தான் வருகிறது. அதுக்கு முன்னாடி இவர் திடீர்னு யாரோ பேசிட்டு இருக்கிறத காட்டி இவங்க யாரு பானு கோம்சான்னாரு. பானு கோம்சா அவங்க ரொம்ப நாளா ஃபீல்டுலயே இல்லையே. முந்தி டிபேட்ல வந்துட்டு இருந்தாங்க, பேசிட்டு இருந்தாங்க பத்திரிகையாளர். இப்போ அவங்க ஃபீல்டுலயே இல்லையே. பானு கோம்ஸ் எப்படி அங்கே வந்தாங்க அப்படின்னு எடுத்து பார்த்தா கிரேஸ் பானு. நீங்க என்ன அங்க? சரி, ஓகே, சீக்கிரம் வருவீங்க. அதெல்லாம் இந்த ரம்மி ஆடுறவனை நம்பி லாட்ரி பையனை நம்பி போகாதீங்க வேண்டாம். சரி, ஓகே, இந்த லாட்டரியை நம்பித்தான் போனீங்க அப்படின்னா இல்ல அவங்க ஒன்றும் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. தொடர் நீங்க சரியான இடத்துல இருக்கீங்க, சரியான இடத்துல இருக்கிறாங்க. நான் அவங்க புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கேன். அவங்க பாஜகவுக்கு எதிராக கடுமையாக பேசக்கூடிய நபர். இப்ப இவங்க வேலையே என்னன்னா, யாரெல்லாம் பாஜகவுக்கு எதிராக வெளியே பேசிட்டு இருப்பாங்களோ அவங்க பூரா பேத்தி தூக்கி உள்ள வச்சுக்கிறது. இல்லை, நான் சொன்னது அவங்க எழுத்தா அவங்களுடைய செயல்பாடுகள் இது எல்லாத்துலேயும் சரியான நபராக இருக்கிறாங்க. அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கல. தாவேக்காவே ரொம்ப சரியான இடம் தான், நீங்கள் இருக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா அப்போ தான் நீங்கள் வெளியில் மக்கள்கிட்ட சொல்லும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும். நீங்கள் இப்போ அங்கே இருந்தால் தானே வெளில அவங்க பண்ணுறத சொல்ல முடியும். வெளியில் நின்று சொன்னீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு திமுகவின் சதின்றுவாங்க உங்களை. இப்போ நீங்கள் உள்ளே போயிட்டு வந்ததுக்கு கண்டிப்பாக நீங்கள் வெளில வந்துடுவீங்க. அதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. வந்ததுக்கு பிறகு நீங்கள் ஒரு அடிக்கிற அடி இருக்குல்ல, அதுக்காக நம்ம உட்காந்து பேசுவோம். அதை நான் பார்க்க காத்திருக்கிறேன். உங்களால் இருக்க முடியாது. இன்னைக்கு சொல்கிற எழுதி வச்சுக்கோங்க. இதே மாதிரி பேரலையில ஒரு பேட்டியில நீங்க உட்கார்றீங்க. நன்றி. அதே போல தோழர், நீங்க திருநர்களின் உரிமைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்னவெல்லாம் செய்திருக்கிறது,
திருச்சி சிவா என்ன செய்தார், கலைஞர் என்ன செய்தார்ன்றதெல்லாம் அந்த தமிழ்காரன் காதல விழுகிற மாதிரி சொல்லுங்க. மேடையிலேயே வச்சு அவங்க நிறைய சொல்லிட்டாங்க. ஐயோ தோழர், நீங்க வந்து 2-3 மாசம் முன்னாடி சேரதா முடிவு எடுத்துட்டீங்களா என்னன்னு தெரியல. ஸ்கிரிப்ட் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா இல்ல தெரிஞ்சுதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்களா? தெரிஞ்சுதான் எனக்கு நம்ம பேசியிருப்பாங்கன்னு தோணுது. உள்நோக்கத்தோட ஒரு குத்தி விட்டுருவோம். ரமாபாய் என்ன செய்தார் தெரியுமா? அதாவது அம்பேத்கரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா அம்பேத்கர் குறித்து பேசலாம், தப்பு இல்லை. அது அந்த மேடை அப்படியே இருந்திருக்கலாம். ஆனால் அம்பேத்கர் இந்த சமூகத்தில் அப்படியான செயலை செய்து தான் முன்னேன்று வருவதற்கு அவருடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய ராமாபாய் எந்த அளவுக்கு உதவியாக இருந்தார் அப்படிங்கிறத அந்த பெண்கள் தினத்தினுடைய மேடையில் சொல்ல வேண்டிய தேவை ஏன் தோழர் அவர்களுக்கு வந்தது. அதுவும் நேற்று நடந்த செய்திகளும் இன்றைக்கு காலையில் நடந்திருக்கக்கூடிய விவாகரத்து வழக்குகளுடைய இடையீட்டு மனுவினுடைய வெளியீடுகளையும் சேர்த்து வைத்து பார்த்தால் விஜய்க்கு வந்து பலார் என்று செவிலிலேயே அறைந்திருக்கிறார். நீ இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஸ்டார் வந்து அந்தஸ்துக்கு வந்திருக்கிற, ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிற, கெரியரின் உச்சத்துல இருக்கிற அப்படின்னா யாரு? நம்ம சொல்லல, அந்த மேடம் சங்கீதா அவர்கள் இவருடைய விஜயுடைய துணைவியாரே எழுதுனதை வச்சுதான் பானு தோழர் சொல்றாங்க, உன்னுடைய இந்த வளர்ச்சிக்கு பின்னால் 26 வருடம் நான் ராப்பகலா உழைச்சிருக்கிறேன், பிள்ளையை வளர்த்துருந்திருக்கேன் அப்படின்றத டிக்ளேர் பண்றாங்க. அதையே மேடையில ஏறி அந்த தோழரும் வெளிப்படுத்துகிறார். அப்ப என்னன்னா அவங்க அப்படி ஃப்ளோவா எழுதிட்டு வந்திருப்பாங்க. என்னது, இப்போ ராமனுக்கு சீதைன்னா மற்றவங்க பேசுவாங்க. இப்போ தோழர் வந்து அண்ணல் அம்பேத்கருக்கு ரமாபாய் போல, பண்டிதர் நேருவுக்கு கமலாபாய் போல அப்படின்னு பேசிட்டு வந்தவங்க விஜய்க்கு சங்கீதா போலன்னு எழுதியிருந்திருப்பாங்க. இப்போ கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, யாரு பேரை சொல்றது அப்படின்னு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. சரி குழப்பம் வேண்டாம், அதை மட்டும் விட்டாங்க போல. அது ஆக்சுவலா அந்த பாயிண்டே அவங்க பேசியிருக்க கூடாது, வேற ஒரு பொலிட்டிக்கல் பிரச்சனை மாத்தி. ஆனாலும் நீங்க அதை பயன்படுத்தினீங்கல்ல, அதனாலதான் சொல்றேன் உங்களை அவனுங்க அங்க இருக்க விட மாட்டானுங்க. இப்படி உண்மையை பேசக்கூடிய ஆட்கள் கடவுளுக்கு சமமானவங்க, அவங்களை அவனுங்க இருக்க விட மாட்டானுங்க. கூட உட்கார்ந்து இருக்க பூரா பேத்தை திரும்பி பாருங்களேன். கீழே பார்த்தா புஷி ஆனந்த், மேலே பார்த்தா ஆதவ அர்ஜுன், பக்கத்துல பார்த்தா ஜானாரிக்கு சாமி, எதிர்க்க பார்த்தா விஜய். இந்த மோகங்கள் எல்லாம் பார்த்துட்டு நீங்க வந்து அம்பேத்கர், பெரியார், அஞ்சலை அம்மாள், வேலு நாச்சியார்னு பேச ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணதே மறந்து போயிடும். அதனால வி ஆர் ரெடி டு வெல்கம் யூ பேக்கு, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதோடு இன்னொரு மேடம் ஒருத்தங்க, அவங்க வந்து அதிமுகவுக்கு எப்படி ஒரு வளர்மதியோ, நாம் தமிழருக்கு எப்படி ஒரு அந்த பொய் பேசிக்கிட்டே திரிவாங்கல்ல கண்ணாடி போட்டுட்டு ஒரு லேடி, அந்த லேடியோ அதே போல் தாவேகாவுக்கு ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு டாம்பாய் கெட்டப்புல மேடையில் ஏறி இலங்கையை எரித்தது போல, அப்படி இல்ல, சீதையின் சாபம் இலங்கையை எரித்தது போல, கண்ணகியின் சபதம் மதுரையை எரித்தது போல அப்படின்னு பாஸ் விட்டாங்க. அண்ணியின் சாபம் பனையுரை எரிப்பது. எந்த அண்ணியின் சாபம் எந்த வீட்டை எரிக்கும்? விஜய் தான், அவங்க தானே கேஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க தான் டெய்லி அழுகுறாங்க, வருத்தப்படுறாங்கல்ல. அவங்க சொன்ன அந்த பாஸுக்கு என்ன அர்த்தம்? அதுதான் அர்த்தம். அதே மேடையில விஜயை வச்சுக்கிட்டு ஒரு கட்டிய மனைவியினுடைய சாபம் அந்த ஊரையே அழிக்கும் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணி அந்த மேடையில் அந்த தாய் பயன்படுத்தி இருக்கிறார். அந்த தாய்க்கு நாம வந்து ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வோம். விஜய்க்கு வந்து பொளேர் என்று மேடையில் பலரும் அடித்தது வரவேற்க தகுந்த ஒன்றாக இருந்தது. அதற்கு பிறகு விஜயே அவரே பலார் என்று அறைந்து கொண்டார் வாக்குறுதிகள் மூலமாக. சங்கீதா மேடத்துக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணி இருக்கிறாருல்ல, என்னண்டு பாத்தீங்களா இல்லையா? சிசிடிவி கேமரா மாட்டிட்டு அவரே அவருக்கு பலார் சிசிடிவி கேமராவை மாட்டி வேலுநாச்சியார் படை அமைத்து எங்க நிப்பாட்டுவ? என் வீட்டு வாசல்ல தான் இல்ல, என் வீட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நிப்பாட்டணும். ஏன்னா ஒய்ஃப் அங்கே தானே கட்டி போட்டு வச்சிருக்கோம், அங்கே தானே அவங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்கள நம்ம வந்து கவனப்படுத்தணும்ல. சரி, இப்போ வேலுநாச்சியார் படை அமைக்க போறாரு, எதுக்கு? பெண்களை பாதுகாக்கிறதுக்கு. எப்படி அமைக்க போறாரு? பாடி கேமோட அங்கங்க திரிவாங்களாம் பெண்கள். அதாவது என்ன, எடை போடுறதுக்கு பெண்களுக்கு அந்த தற்கொலை தானே. பெண்களை பாதுகாப்பதற்கு பெண்களை பாதுகாப்பு படை அப்படின்னு ஒன்று போட்டுக்கோ. ஆமா, பெண்களை பாதுகாக்கட்டும். எப்படி பாதுகாப்பீங்க? இப்ப படை கட்ட போறாரு. எப்படி படை கட்ட போறாரு? தமிழ்நாடு முழுக்க 5 படையாம். 5 படை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல லட்சம் கிராமங்களையும் சுத்தி திரிவாங்களாம். எந்தெந்த இடத்துலலாம் சுத்துவீங்கன்னு முதல்ல சொல்லு. முதல்ல பாதுகாப்பா இருக்க வேண்டியது பனையூர் ஏரியால. அதுவும் உன் வீடு தான். உன் வீடுன்றப்ப அதுக்கு 5 ஃபோர்ஸ் தேவைப்படாது. அவ்வளோ பெரிய வீடாக இருந்தால் கூட ஒரு 15 பேர் இருந்தால் போதும். ஏன்னா உங்ககிட்ட இருந்து தான் பாதுகாப்பு வேணும்னு
5 இடம் நான் சொல்றேன். புரிஞ்சுக்கிட்டேன் ப்ரோ. பிஆர் சார் லிஸ்ட்ல நம்ம வீடு வருவீங்களா சார்? நீ காப்பாத்துறதுக்கு படகட்டுறியா கண்காணிக்கிறதுக்கு படகட்டுறியா? உண்மையை சொல்லு. தட் இஸ் த பாயிண்ட். அப்ப 5 வீடுகளுக்கும் 5 படைகள் வைக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆமா, பாடி கேம்ப் வைக்கிறதுனா இருக்கிற எல்லா காவல்துறைக்கும் பாடி கேம்ப் வைக்கணும். அதுதான் நம்முடைய கோரிக்கையா இருக்கணும். இவர் வந்து பெண்களை உருவாக்கி அவர்களுக்கு பாடி கேம்ப் வச்சு அனுப்பி விடுவாராம். அது என்ன வகையிலன்னு அவரை கலட்டிக்கிட்டு அடிச்ச மாதிரியான ஒரு வாக்குறுதி. இன்னொரு வாக்குறுதி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து 2500 ரூபாய் கொடுப்போம். அதுக்கு லீட் எடுத்தது தான் கவனிக்கும். என்னவா இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்களிலோ எவ்வளவோ கொடுக்கிறார்கள். என்ன மகளிருக்கு உரிமை என்று சொல்லி வெறும் 1000 ரூபாய் கொடுக்கிறது தமிழ்நாடு. ஏன்டா கோமாளிகளா, போன மாசம் வரைக்கும் மேடை போட்டு 1000 ரூபாய்லாம் ஒரு காசாங்க, அதெல்லாம் கொடுத்து எங்களை ஏமாத்துறாங்கங்க, ஓசில எங்களுக்கு வேணாங்க அப்படின்னு பேசுனீங்களேடா மானங்கட்டவங்களா அப்படின்னு பொது சமூகம் கேள்வி எழுப்புது. நம்ம கேட்கல, நம்ம அப்படியான வார்த்தைகள் பிரயோகங்களை நம்ம பயன்படுத்த மாட்டோம். அப்படி கேட்கக்கூடிய இந்த சூழல் வந்திருக்குல்ல. இப்ப இதுக்கெல்லாம் இந்த தாவேக்காரனுக்கு மூஞ்சியை கொண்டு போய் எங்க வச்சிருக்கிறானுங்க, எந்த பங்கருக்குள்ள பதுங்கி இருக்கிறானுங்கன்னு இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். ஓசி பஸ் வேணுமா? ஓசி பஸ்ஸா வேணும்? வேண்டாம் வேண்டாம், ஓசி பஸ் வேண்டாம். அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். எந்த மூலையில் இருந்தும் எந்த இடத்திற்கும் அனைத்து பெண்களும் கட்டணமின்றி பயணிக்கலாம். இப்ப இது ஓசியில வருமா வராதா? ஸ்டாலின் கொடுக்குற 1000 ரூபாய் ஓசி ஓசி ஓசின்னு பேசுனீல்ல நீ. இப்போ உங்க ஒன்னே கொடுக்கறது வந்து என்ன சீரு பேருந்துகிட்டு இருக்கானே, அதெல்லாம் என்ன கணக்குல சேர்க்கறதுன்னு இப்ப நீ சீருக்கு பின்னாடி வருவோம். இப்ப இதே மாதிரி பல மாநிலங்கள்ல திட்டம் இருக்குதா அப்படின்னா இருக்கு. ஆனா முதல்ல அறிவிச்சது யாரு அப்படின்னா தமிழ்நாடு அரசு தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம்னு அறிவிக்குது. அதை ஒட்டி பல மாநிலங்களும் அறிவிக்கிறாங்க. கர்நாடகாவில் 2000 ரூபா கொடுக்குறாங்களா? ஆமா 2000 ரூபா கொடுக்குறாங்க. அதுக்கு கிரைட்டீரியா என்ன? கிரைட்டீரியாவை விடுங்க, 3 மாசமா காசு போடலையா, அதுல 2 மாச காசை சேர்த்து வேற போடுறாங்களா அவ்வப்போது. அதனால எப்படி காசு கொடுக்கறதுன்னு தெரியாம பினான்சியல் இன்ஸ்டபிலிட்டியா இருக்குதான். பல மாநிலங்கள்ல, மகாராஷ்டிரா மாதிரியான மாநிலங்கள்ல போட்ட காசெல்லாம் திருப்பி வாங்கிட்டு இருக்கிறானுவோ. பீகார்ல போட்ட காசெல்லாம் ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் தேர்தல் வாக்குறுதிக்காக ஜிகுனாவுக்காக போட்டுட்டு அந்த காசை பூரா திருப்பி கேட்கிற நிலைமையை விட ஜெனியூனா 1000 ரூபாய் சொல்லி அந்த 1000 ரூபாய சொன்ன தேதிக்கு அன்னைக்கு கரெக்டா வரவு வைக்கிற ஒரு மகத்தான திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை திட்டம். ஆமா, அந்த திட்டத்தை ஓட்ட சொல்றதா இருந்தா லாஜிக்கா அதுல ஒரு காரணம் வச்சு அந்த 1000 ரூபாய் பத்தாது 2500 ரூபாய் நான் கொடுக்குறேன்னா அதுக்கு கரெக்டான அளவுகோல் வைக்கணும். நீ என்ன சொல்ற பெண்களுக்கு அப்படின்னு? பெண்கள்னா யாரு பெண்கள்? 1 வயசு குழந்தையும் பெண் தான், அப்படின்னு பிறக்கிற பாப்பாவும் குழந்தை தான், அதுவும் பெண் குழந்தை தான். அந்த அம்மாவுடைய அம்மாவும் பெண்ணு தான், அந்த அம்மாவுடைய அம்மாவுடைய அம்மாவும் பெண்ணு தான், மாமியாரும் பெண்ணு தான், மருமகனும் பெண்ணு தான், அத்தனை பெண்ணு இருப்பாங்கல்ல. அது போக நானே பெண்ணா பிறந்திட கூடாதான்னு வேண்டவங்க வேற இருக்கிறாங்க. ராஜ்மோகன் மாதிரியான நபர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் அந்த ஸ்பெஷல் ஸ்கீமுக்குள்ள வர்றாங்களா? அந்த கிரைட்டீரியாவை நீ எப்படி வச்சு இந்த 2500 ரூபான்னு சொல்ற? 18 வயது நிரம்பியனும் நீ சொல்லல. பெண்களுக்கு 2500 ரூபான்னு மொட்டையா சொன்னேன். பிறக்கிற குழந்தைக்கு 2500 ரூபாய் நீ கொடுக்க போறியா? டிக்ளேர் பண்ணு. ஒரு வீட்டுல 5 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு, 5 பேருக்கு 2500 ரூபாய் குழந்தை பிறந்தாலே கொடுப்பியா? அதுக்கு பதில் சொல்லு. மாமனார் மாமியாருக்கு கொடுப்பியா? பதில் சொல்லு. அவர் கிரைட்டீரியா வச்சுட்டாரு. என்னண்டு? அரசு பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, மற்ற எல்லாரும் கொடுப்பேன். அறுத்து கண்டுபிடிச்ச ஒரு கிரைட்டீரியா. அதான் தமிழ்நாடு அரசு ஆல்ரெடி வச்சிருக்கல. இவர் என்னமோ உள்ள 15 பேர் கொண்ட குழுவை போட்டு அதை கண்டுபிடிச்சு அந்த கிரைட்டீரியாவை எடுத்துட்டு வந்த மாதிரி. ஏற்கனவே அது ஒண்ணுதான் கிரைட்டீரியான்னு வச்சுட்டாங்க. அப்புறம் அதுல என்னமோ போக சில கிரைட்டீரியா இருக்கு. என்ன இருக்கு? வருமான வரி செலுத்துபவர்கள், ஜிஎஸ்டி, இது மாதிரியான பெரிய அளவுல வரி செலுத்துறவங்க, பெரிய அளவில் நிலம் வைத்திருப்பவர்கள், இவங்களெல்லாம் வந்து இதுல இருந்து விலக்கப்பட்டிருக்காங்க. பெரிய வெஹிக்கிள், கார் வெஹிக்கிள் வச்சிருந்தா கூட, அவங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா கூட அவங்களுக்கு அந்த 1000 ரூபாய் கிடையாது. ஆமா, இது வந்து ஒரு அளவுல சரியான நடைமுறையும் கூட. ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த 1000 ரூபாய் தேவையில்லைன்னு எழுதி கொடுக்கக்கூடிய நபர்களே இருக்கிறாங்க. யாரு உன் கட்சியில இருக்கிற தற்கொலை தான் எழுதி கொடுத்தாங்க. அதை எழுதி கொடுத்தான். இன்னொன்னு யாருக்கு கொடுக்குற காசை எவன்டா போய் வேணான்னு எழுதி கொடுக்கறது? அது வந்து புருஷங்காரங்க எழுதி கொடுக்கறது, ஆம்பளையாளர் எழுதி கொடுக்கறது. தடிமாட்டு பயிலா உங்கள்ட்ட இருந்து காப்பாத்துறது 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, திருப்பி பிடிக்கிட்டு போயிட்டு வேணாம். கிரைட்டீரியா வைக்கும் போதே பெண்கள் ஒரு சிலர் வந்து
தவறுதலாக சேர்க்கப்பட்ட சில பெண்கள் அவங்களே வாலண்டியராக இல்லைங்க நான் வந்து ஆல்ரெடி இந்த 1000 ரூபாய் எனக்கு தேவைப்படாது அப்படின்னு சொன்ன நபர்கள்லாம் இருக்கிறாங்க. மதுரையில் எனக்கு தெரிந்த 2-3 நபர்கள் அது வேணான்னு திருப்பி கொடுத்த சூழல்லாம் இருக்குது. அது ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த அரசினுடைய இந்த திட்டத்தின் மீது ஒரு பெரிய மதிப்பு இருக்குது. வேணான்னு தூக்கி எறிகிறதுங்கிறது வந்து லெத்தாஜிக்காக தூக்கி எறிகிறது இல்லை. இது சரியான நபர்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத அடிப்படையில இருந்து செய்யறது. ஆமா. அப்புறம் நேத்து கிளம்பும்போது ரகுமான் பாட்டை கேட்டு தாய்மா மேசீர் சுமந்து வாராண்டி அதே குடும்ப தலைவிகளுக்கு 2500 ரூபாய் மேட்டரை நம்ம முடிப்போம். முதல்ல இந்த உண்மையிலே குடும்ப தலைவிக்கு கொடுக்க வேண்டிய ஜீவனாம்சத்தை கொடுத்தியாடா முதல்ல நீன்னு உன்னைய கேள்வி கேட்கணுமா கேட்கக்கூடாது? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் குடும்ப தலைவிகளுக்கும் எல்லாருக்கும் 2500 ரூபா மாதம் போடுறதுக்கு உனக்கு வந்து சிந்தனை வருது. நாங்கள் திட்டம் வகுக்கிறோம், நாங்கள் அதுதான் எங்களுடைய வாக்குறுதிங்கிறியே. உன்னைய 26 வருஷமாக கட்டி உன் கூட குடும்பம் நடத்தி இப்போ உன்னைய வேணாம் நீ பண்ண அயோக்கியத்தனத்தால் எனக்கு பெரிய மன உளைச்சல் வருது, நான் சாகிறதா இருக்கிறதான்னு தெரியலேன்னு மன உளைச்சல் இருந்து உங்ககிட்ட டைவர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய உன்னை கட்டின மனைவி பல வருஷமாக அவங்ககிட்ட ஜீவனாம்சம் கேட்குறாங்களே, அவங்கள வீட்டை விட்டு வெளியில் வர விடாமல், நல்ல சோறு தண்ணி திங்க விடாமல், அவங்கள 24 மணி நேரமும் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆள் வச்சு வேவு பார்க்குற மாதிரி அவங்கள டார்ச்சர் பண்ணுற மாதிரியான ஒரு சூழலை வச்சுக்கிட்டு நீ பண்ணுற அபியூஸ் எல்லாம் எந்த கணக்கில் ஏற்றுறது? நீங்கள் அதனால தான் நல்லா கவனிங்க. எந்த திட்டமும் அப்பான்ற ஸ்தானத்திலிருந்து கொடுப்பதா எந்த திட்டமும் இருக்கா? வராது. அண்ணே சீரு தாய்மாமே தீரு ஒப்பன் சீரை முதல்ல கொடு உன் பிள்ளைக்கு முதல்ல. இல்லை நீ முதல்ல கட்டிய கணவனா நீ நேர்மையாக இருந்தியா அந்த விஷயத்தில்? அதை ஒழுங்கா ப்ராப்பராக கொண்டு போய் சேர்த்தியா? அவங்க கேட்கக்கூடிய உரிமை தானே அது. பிரிஞ்சு போகிறேன் என்னை விட்டு ஜீவனாம்சத்தை கொடுன்னு கேட்குறாங்க. அதை கொடுக்க உனக்கு லாயக்கு இல்லை. நீ வந்து ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மாதம் 2500 ரூபா கொடுப்பேன்னா உன்னை நம்புவாங்களாம். முதல்ல ப்ரெஸ் மீட் வைப்பாங்க சங்கீதா, ஏங்க ப்ராடுங்க அது, அதை நம்பாதீங்க, 4 வருஷமாக நான் போராடி பார்த்துட்டு நான் வெளியில் வந்து சொல்கிறேன். அவங்களே வேணாம்னு நினச்சாலும் நீ கூப்பிட்டு வந்துடுவேன். ஏன்னா இன்னைக்கு அந்த வார்த்தையே 4 தடவை பேசு. ஆமாம், இன்னைக்கு வார்த்தை ரொம்ப முக்கியம் குமார். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சமீபத்தில் வரக்கூடிய செய்திகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோ ஹேர்ட்லாம் ஆகாதீங்க. நீங்கள் ஹேர்ட் ஆகிறத நினச்சி நான் ரொம்ப ஹேர்ட் ஆயிடுறேன். அதெல்லாம் ஒர்த்து இல்லை. அதெல்லாம் அவ்வளோ ஒர்த்து இல்லை. அதெல்லாம் அவ்வளோவெல்லாம் ஒர்த்து இல்லை. யாரை நீ ஒர்த்து இல்லைங்கிற? கட்டின பொண்டாட்டிய அவ்வளவுலாம் ஒர்த்து இல்லைன்னு ஒரு மேடை போட்டு பேசுற தடித்தனம் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? அதுக்கு போராடி ஹர்ட் ஆகுறதெல்லாம் நான் பாக்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அவளெல்லாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தெல்லாம் கிடையாது. இதுதான்டா அப்ஜெக்டிஃபைங். இது என்ன வார்த்தைனே புரியலையே. இல்லை இது எவ்வளவு பெரிய இவனுங்க வந்து நாளை கழிச்சு உட்காந்து முட்டு கொடுப்பானுங்க. இன்னைக்கு நைட்டில் இருந்து அவர் வந்து அந்த பொருளில் சொல்லலை, இந்த விஷயம் ஒர்த்து இல்லைன்னு சொன்னார். அதை நீங்கள் அப்படி தான் புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு மகள்களை வச்சுக்கிட்டு அப்பாக்கள் பொழிப்புரை ஆற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நான் கேட்குறேன், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை நம்ம அப்பாவையோ அம்மாவையோ நம்மளுக்கு பிடிக்காம கூட இருந்துட்டு போகுது. அதுக்காக அவங்கள வந்து யாராவது ஒருத்தங்க கேட்கும்போது ஏங்க அந்த எல்லாம் அவ்வளோ ஒர்த்து இல்லைங்க தள்ளி போய் நிற்க சொல்லுங்க அப்படின்னு அப்பாவையோ அம்மாவையோ கட்டின ஒய்ஃபையோ நண்பர்களையோவாது நீ அப்படி சொல்லுவியா? பயலூருக்குள்ளே பேசிக்கிற போது ஜாலியாக பேசி நீ ஒர்த்து இல்லைன்னு சொல்கிறதுக்கு உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கானுவ. ஆனா அவனுங்களுக்காக நீ தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கிற. ஒட்டுமொத்த தமிழ்நாடே நீ ஒருத்தர் இல்லைன்னு சொல்லிருச்சு. உன் கட்சிக்காரனே நீ ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி தான் தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கான். அதான் முந்தின வீடியோ நீங்க பார்த்தது. எகிரி அடிக்கிறான். 4 நாளா சமுதாயம் உன்னை என்ன சொல்லுது? நீ ஒரு ஒண்ணுக்கு மொத்த பைய, நீ ஒரு விலங்கா வெட்டி பைய. ஆமா, அவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் வருவதற்கு நீங்க தான் காரணமா இருக்கீங்க, யாரும் காரணமா இல்லை. எனக்கு மனைவி சொல்றாங்க, ரொம்ப தெளிவா சொல்றாங்க, நான் ஹானரபிளா அமிக்கபிளா. ஆமா, ஏன்னா டிவோர்ஸ கொடுக்கவே கூட கேடா கேடு. கொடுத்தா ஜீவனாம்சம் கொடுக்கணும்ல. ஜீவனாம்சம் கொடுக்க வக்கத்த பைய நீ 2500 போறியாக்கும். இல்ல இவரு சீர் கொடுக்குறாரா? அந்த சீரை வாங்கிட்டு எனக்கு சீல் பிடிக்கிறதா? மாமன் சீர், தாய் மாமன். நீ அப்படி ஒண்ணு நோட்ட வேணாப்பா. எப்பா சாமி, எந்த வீட்டு பெண்களும் இவ்வளவு ஒரு மோசமான அருவருப்பான செயலை செய்யக்கூடிய நபர்கிட்ட இருந்து ஒரு 5-10 வாங்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நீயா நானால பல பெண்கள் பேசின வீடியோ இருக்கு. தொண்டைக்குள்ள இறங்காது சார் அந்த காசுன்னு சொல்லக்கூடிய பெண்களுடைய வீடியோவை தேடி பாரு. உழைச்சி சம்பாதிக்காத காசு, உன்னைய மாதிரி ஒன்னத்துக்கு மற்றவன் கொடுக்கக்கூடிய காசு, அதெல்லாம் சீருங்கிற பேரில் வந்தா இப்படிப்பட்ட அண்ணனே எனக்கு தேவையில்லை, இவனை கழுத்து நெரிச்சுக்கிட்டா தூக்கி போட்டுருங்கன்னு சொல்லிட்டு போயிடுவான் தமிழ் சமூகம். அப்படி ஒரு நிலைமையில நம்ம நின்றுக்கிட்டு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு வட்டி இல்லாத கடன் கொடுப்பேன். முதல்ல மகளிர் சுய உதவி குழு தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குன்னு தெரியுமா? அவங்க முதல்ல எப்படி ரொட்டேஷன்ல பணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? ஏற்கனவே வட்டி இல்லா கடன் கொடுக்கப்படுதுன்னு தெரியுமா? அந்த வட்டி இல்லா கடனுக்கு வட்டி போட்டு பிசினஸ் பண்றவன் உன் கூட இருக்கான்னு உனக்கு தெரியுமா? அது தெரியுமா? அந்த நெட்வொர்க் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்குன்னு தெரியுமா?
பிளாக் மார்க்கெட்டை எப்படி உன் பக்கத்திலே இருப்பான். நீ தேடிலாம் பார்க்க தேவையில்ல, நின்று பார்த்ததுனாலே தெரியும். நீ உட்கார்ந்துருந்தாலும் அவனே படுத்தே இருந்தா கூட தெரியுமா, அவ்வளோ பெருசா இருப்பான். நீ அப்படி டப்புனு பாரு கண்டுபிடிச்சிடலாம். வட்டிக்கு விட்டு பிசினஸ் பண்றான், பெண்களுக்கு சுய உதவி குழுக்களுக்கெல்லாம். அவன்கிட்ட பிடிச்சி நெஞ்ச நிமித்திக்கிட்டு, ஏன்டா கட்சியில் உனக்கு ஒரு எவ்வளவு பொறுப்பு கொடுத்துருக்கேன், நீ என்னடா சுய உதவி குழுக்களுக்கெல்லாம் வட்டிக்கு விட்டு பொழைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாரு. அதை கேட்க மாட்டீங்களா? நீ கேட்டா பினாமி சொத்த போற தூக்கிட்டு அப்புறம் இவர் வந்து பேபி கிட்டு கொடுப்பாராம். பேபி கிட்டு உன் பையன் சஞ்சய் வருவான், அவன்கிட்ட சொல்லு பேபி கிட்டு அவங்க அப்பா கொடுக்குறாராப்பா தமிழ் சமூகத்துக்கு. உன் மகனுக்கு ஆபீஸ் நல்ல ஆபீஸ் வச்சு கொடு, உன் ஒய்ஃபுக்கு நல்ல வீடு வச்சு கொடு, உன் மகளுக்கு தங்குறதுக்கு பாதுகாப்பான இடத்த கட்டி கொடு. முதல்ல அவங்க 2 பேரும் டிகிரி வாங்கின இடத்துக்கு போய் பட்டத்தை வாங்கி கையில கொடு. அதுக்கு போகல போகல, படம் எடுக்கிறான்ல அந்த இடத்துல போயாவது தனுஷ் போனாருங்க. ஆமா, அவர் பையனுக்கு தனுஷ் மனைவியும் பிரிந்தாலும் கூட 2 பேரும் விழாக்களுக்கு எல்லாம் போய் நிக்கிறாங்க. 2 பேரும் ஒன்னா நிக்கிறாங்க. அப்பா விழாக்களுக்கு பையன் போறாரு, மக விழாக்களுக்கு பையன் போற, எல்லா விழாக்களுக்கும் போறாங்க. நீ இந்த 1000 ரூபா கொடுத்ததை வந்து 2500 ரூபாயா மாத்துறதுக்கு சொல்லும் போது ஒரு விளக்கம் கொடுத்தல. இது வந்து என்ன மித்தபடி இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க, தமிழ்நாடு அரசு நொட்டை அது இதுன்னு இல்லை. சிலிண்டருக்கு அன்னபூரணி ஆகாத பூரணின்னு ஏதோ ஒரு டைலாக் விட்டுட்டா. அன்னபூரணி சூப்பர் 6 இதுல அன்னபூரணி எதுக்கு வருது, சூப்பர் எதுக்கு வருது, 6 எதுக்கு? நீ அதாவது இவனே பேர் வச்சுக்கிறான் சூப்பர் 6. அதாவது ஸ்டாலின் அரசாங்கம் பொறுப்பேற்ற உடனே இன்னொன்னு ஸ்கீம்ஸுக்கெல்லாம் அழகழகான தமிழ் பெயர்கள் பாருங்க. நான் முதல்வன் நம்ம வச்சிருந்ததை சொல்றேன். இங்க தமிழ்நாடு அரசு இப்போ வச்சிருந்ததுல ஒவ்வொரு திட்டமும் கேட்கும் போதே தமிழ் புதல்வன், நான் முதல்வன், புதுமை பெண், மக்களை தேடி மருத்துவம், இதெல்லாம் தமிழ்ல சொல்றதுக்கு தான். அது அந்த திட்டத்துக்கே மரியாதை, அது தமிழுக்கும் மரியாதை. சும்மா சினிமா டயலாக் வைக்கிற மாதிரி லியோ, பிலி, எலி, சுரா இப்படின்னு வைக்கிற மாதிரி வாயில இருந்து ஒரு உதாரணம் சொல்றேன். விரைவாக மகளிருக்கு நீதி வழங்க என்ன ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் மூலமா நடவடிக்கை எடுப்பாங்களாம். நம்ம தான் ஏற்கனவே அடிச்சோம், முட்டாப்பையிலே மகிழா கோர்ட் ஏற்கனவே இருக்கு அப்படின்னு அதை அவன் டிஸ்க்ளைமர் சொல்றான். சிலர் சொல்லுவாங்க மகிழா கோர்ட் இருக்குன்னு, நான் சொல்றது மகளிருக்கு அடம் உண்டு. 2 பேரும் யாருன்னு முதல்ல விளக்கம் கொடுக்கலாம் அவனுக்கு. ராஜமோகன் சார் அண்ணனுக்கு ஏதோ டவுட் இருக்கா, கிளாரிஃபை பண்ணு. எங்க இருந்தா பிடிச்சிட்டு வந்தீங்க சார், பேரலை சிறார்கள்னு எங்களை வம்பளுத்தியே. இப்ப கண்டென்ட் நீ போய் பார்த்துருக்க, நம்ம சொன்னது அப்படியே புரிஞ்சிருக்கு. நம்ம மகிழாவுக்கு சொல்லல, மகளிருக்கு சொன்னோம். What do you mean? அப்புறம் சிலிண்டர் மேட்டர், அதுக்கு எதுக்கு லீடு எடுத்தேன்னா சூப்பர் 6ன்னு சொன்னில்ல. சிலிண்டர் நாளுக்கு நாள் ரேட்டு கூடுது. யார் கூட்டுறா? நீ தான் தைரியமான ஆச்சுல சொல்றா. ஸ்டாலின் அவர் 100 ரூபால 30 ரூபா வீட்டுக்கு எடுத்துட்டு போறாரு சிலிண்டர்ல. அப்ப ரைட்டா, அப்ப சிலிண்டர்ல 30 ரூபா யாரா எடுத்துட்டு போறா சொல்றான்? ஸ்டாலின் தான். அது எப்படி எடுத்துட்டு போக முடியும்? யாரா சிலிண்டர் காவியா இருக்கலடா, பல சிலிண்டர் கம்பெனி பாரத்ல எல்லாம் கலர் காவியா எல்லாம் இருந்திருக்குடா. அப்ப அதுக்காக மோடின்னு ஒரு பேர் சொல்லுங்க. அதெல்லாம் கிடையாது, பாரத்ல ப்ளூல இருக்கு, அது திரும்ப கொண்டுட்டு வர்றாரு. எங்க இருந்து அவரை பிடிச்சி என்று கேட்குற மாதிரி ஒரு சிலிண்டரு 6 சிலிண்டர் நீ ஃப்ரீயாக கொடுக்க போற. சரி ரைட்டு, நல்ல திட்டம்னே வச்சுக்க. 6 சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு உண்டான நெருக்கடி எங்கேருந்து வந்துச்சு உனக்கு? ஒவ்வொரு நாளும் சிலிண்டருக்கு உண்டான விலை ஏற்றத்தில் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக செய்து கொண்டிருக்கக்கூடிய தில்லாலங்கடி என்ன? 10 வருஷத்துக்கு முன்னாடி 12 வருஷத்துக்கு முன்னாடி பாஜக காரன் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த சிலிண்டர் ரேட் என்ன, இன்னைக்கு இருக்கிற சிலிண்டர் ரேட் என்ன? இப்ப பேசிக்கிட்டு இருக்க இந்த நிமிஷம் என்ன 60 ரூபா சிலிண்டருக்கு உயர்ந்திருக்கு. அது இல்ல 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சிலிண்டர் அவனுக்கு என்ன தெரியும்? அது சரிதான், அது சங்கீதா அன்னைக்கு தான் தெரியும். அது சரிதான். அவங்க வீட்டுக்கு போடி, சரி நீ தான் போக மாட்டீங்க. பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பொருளாதார நெருக்கடி காரணமாக பிள்ளைகளை படிக்க வைக்காமல் இருக்கிறாங்க. இதுக்கு தான் 1921 சத்துணவு திட்டம் போட்டு இன்னைக்கு வெவ்வேறு திட்டங்கள் நடைமுறை இல்லாமல் இருக்கு. இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் முடிக்கிற வரைக்கும் அந்த வீட்டு பெற்றோருக்கு ஆண்டுக்கு 15,000 கொடுக்க போகிறாராம். கேட்கும்போது அடேங்கப்பான்னு சிலருக்கு தோணும். தமிழ் புதல்வன்ல எவ்வளோ வருது? 12,000 ரூபா வருஷத்துக்கு. வருஷம். இதுல எவ்வளவு வருது? புதுமை பெண்ல 12,000 ரூபா. இந்த ரெண்டையும் சேர்த்தா 24 ரூபா 2 பிள்ளைகள் இருக்கிற வீடுகள்ல. இப்ப இதுல ஒரு ஸ்கீம் வச்சுப்போம், இந்த 12 அப்படியே 15ன்னு மாத்தி உள்டா அடிச்சு உருட்டி இருக்காங்க. வேற ஒண்ணு கிடையாது. இன்னொன்னு, அது வந்து ஒரு நான் முதல்வன்கிறது ஒரு ஸ்கில்லு. தமிழ் புதல்வன்கிறது வந்து அரசு பள்ளியில் படித்து வரக்கூடிய நபர்களுக்கான சப்போர்ட் சிஸ்டம்.
நீ வந்து ஆரம்ப பள்ளியிலிருந்து தொழிற்கல்வி வரைக்கும் எல்லாமே இலவசம் அப்படின்னு ஒரு கேப் ஓட்டுனில்ல. அப்போ ஆல்ரெடி இலவசமாக இருக்குன்னா அந்த குடும்பத்துக்கு நீ ஏன் கொடுக்குற? இவங்க கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்கல்ல, அது காரணம் நியாயமான காரணம், அதுதான் உண்மை. அந்த காரணத்தை நீ சொல்ல வேண்டியதானே? தெரியாது ஏன் கொடுக்கணும்? இப்பதான் யோசிப்போம். ஆமா, நாம தான் ஃப்ரீன்னு சொன்னமே, அப்புறம் ஏன் பேரண்ட்ஸ்க்கு 15,000 ரூபாய் கொடுக்கணும்? அதுக்கு அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தாவது இந்த சிஎம் பண்ண ஸ்கீம் மூலமா அந்த நபர்கள் எப்படி எல்லாம் பலன் அடைஞ்சாங்கன்னு அந்த பசங்க பேசுற வீடியோ வெளியே வரும். அதுல பாரு, நான் எனக்கு தேவையான பேனா, பென்சில், ரப்பர்னு வாங்கிக்கிறவேன். எங்க அம்மா காட்டு வேலைக்கு போவாங்க, அந்த காசை நான் கையில வச்சுக்கிட்டு என்னுடைய போக்குவரத்துக்கு, என்னுடைய நான் நேரத்துக்கு ஏதாவது ஒன்று சாப்பிட்றதுக்கு, வாங்குறதுக்கு, எல்லாத்துக்கும் நான் பயன்படுத்துவேன்னு யாருக்கு? அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தா அந்த பிள்ளைகள் சொல்லுதுங்க. ஒரு பொம்பளை பிள்ளை, அந்த பிள்ளை வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து நர்ஸாவோ ஏதோ ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து ட்ரெயினியாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த 1000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஹாஸ்பிட்டலில் பயன்படுத்துகிற க்ளவுஸ் வாங்குறது, சானிடேஷன் அந்த லிக்விட் வாங்குறது, மாஸ்க் வாங்குறது, இந்த மாதிரி அவங்களுடைய தேவைகளுக்கு பயன்படுத்துகிறாங்க. இப்படி எதை பற்றின அறிவும் இல்லாமல் பிள்ளைகள் கையில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை, அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை பறித்து கொண்டு போய் அப்பன்ட்ட கொடுக்குறேன், அம்மாட்ட கொடுக்குறேன் அப்படின்னு நீ திருப்பி கொடுக்குறேன்னா இது என்ன வகையான மனநிலை? இதில் மற்ற மாநிலத்துல எல்லாம் அந்த பேர் வச்சிருக்கிறாங்க, மகளிர் உரிமை திட்டம். ஆமாம், அந்த பேரெல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்களேன். இவனை மாதிரி கிரெஞ்சா தான் சொல்லியிருப்பாங்க. கர்நாடகாவில் வச்சிருக்கிற பேர் என்ன அப்படின்னா வீட்டு லட்சுமி, கிரக லட்சுமி. அவங்க வீட்டிலே இருக்கணும்பா, லட்சுமி தான் அவங்க, ரைட்டா? மத்திய பிரதேசம் அன்பு சகோதரி, மகாராஷ்டிராலேயும் அன்பு சகோதரி தான் பேர். வெஸ்ட் பெங்காலில் வந்து லக்ஷ்மீர் பந்தர், அதாவது லட்சுமியின், மகாலட்சுமியின் கஜானா. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த திட்டத்துக்கு பேரு மகளிர் உரிமை திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இந்த உரிமைன்ற வார்த்தை வேற எந்த மாநிலத்திலையும் கிடையாது. ஆனா இவங்க பேசுனதுலையும் பாருங்க, இன்னைக்கு இவன் பேசுன ஏதாவது ஒரு வார்த்தை உரிமைன்னு வந்திருக்கா பாருங்க. என்ன அயோக்கியத்தனம் பாருங்க. கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு 1 பவுன்ல தங்கம் கொடுப்பேன், பட்டு சேலை கொடுப்பேங்கண்ணா. கல்யாணத்துக்கு தங்கம் கொடுக்க ஆரம்பிச்சது, கல்யாணத்துக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னதே படிக்கிறதுக்காக தான். 8ஆம் கிளாஸ் படிக்கணும், 12ஆம் கிளாஸ் படிக்கணும், அதுவும் 10ஆம் கிளாஸ் தாண்டிட்டு கல்யாணம் பண்ணாதான், 12வது படிச்சுட்டு கல்யாணம் பண்ணாதான். இப்படி கல்வியை கிரைட்டீரியாவா வச்சிருக்காங்க. 10வது என்ன சொல்றாங்க, நீ கல்யாணம்னு என்கிட்ட பத்திரிக்கையை கொண்டா. இந்த ரோட்ல சிங்கமுத்து ஒரு காமெடியில இருந்து எடுத்துட்டு வருவாப்ல பத்திரிக்கையை, டேய் பசீர் பாய் விட்டு கல்யாணத்துக்கு போறா, தெருவில் ஒரு பத்திரிக்கை கிடந்துச்சுன்னா அண்ணன் போய் 8 சவரன் நகை கொண்டு வந்து கொடுக்கணும்டா, பட்டு சேலை கொடுக்கணும்டான்னு தாவே ஆபீஸ்ல இருந்து திரும்பிவாங்க போல. சரி, பத்திரிக்கை வச்சு இந்த சீரெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? சீரை பூரா பிடிங்க அடமானம் வச்சுட்டு பொண்டாட்டியை வீட்டில் வச்சு கொடுமை 26 வருஷம் கழிச்சு அப்படி கொடுமைப்படுத்தி வெளியே துரத்தி விட்டுருவோம். இது ஒரு பொழப்பு. இதுக்கு இவங்க வந்து இன்னைக்கு மகளிர் நாளில் வந்து கொண்டாடுறாங்க. பெண்களை வைத்து இந்த விழாவை கொண்டாடுவதாக அப்படி ரொம்ப பூரிப்பையும். அது என்னன்னா டிராமாங்க. பெண்கள் மத்தியில் பேர் வந்து நினச்ச மாதிரி இல்லைங்க, செம்ம டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த குறிப்பிட்ட இந்த அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்லப்படக்கூடிய விஷயத்தில் நடிகை வந்து அவர் மீட்டிங் அட்டன் பண்ணது, இது எல்லாமே வந்து ரொம்ப மோசமாக போயிருச்சு. நீ ஒரு நாள் ரோட்டில் இறங்கி வா, எத்தனை வீட்டில் சாணி கடிச்சு வாங்க போகிறேன்னு தெரியும். இன்னொன்று, அதெல்லாம் வந்து வந்ததுக்கு பிறகு இந்த சீமான் பேட்ச் ஒர்க் பார்க்கறதுக்கு பெண்கள் பக்கத்திலே நிற்பார் தெரியுமா, விஜயலட்சுமி மேட்ரு வந்த உடனே அதே மாதிரியான ஜோடிப்பு வேலையை தான் செஞ்சுருக்கிறாப்புல. இவனுங்களே அந்த வக்கீல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறது, இவங்களே வந்து அதை பேச பொருளாக மாற்றுறது, இதெல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி மேடையில் ஏறி சொல்கிறாப்புல. அதை பற்றிலாம் நீங்கள் வருத்தப்படாதீங்கன்னு. ஆக்சுவலாக தாவேக்காரனுங்க எவனுமே இந்த மேட்ரு வெளியில் வந்துருச்சுன்னு வருத்தப்படவே இல்லை. நீ வந்து நடிகையை கூப்பிட்டுக்கிட்டு ஊர் சுற்றுறேன்னு கிளம்பி வந்து இல்லை, காயப்படுத்துறேன்னு உங்கள் மனைவியை நீங்கள் காயப்படுத்துறேன்ற சேட்டை பண்ணீங்கல்ல, அதில் தான் அவன் ரொம்ப மன வருத்தப்பட்டான். அதில் தான் வெறுத்து போய் தள்ளி நின்றா, நீ ஒன்னேவாடா நம்பினேன் நான், யாரா நீ அப்படின்னு அவன் அதில் தான் கடுப்பானான். உன் டைவர்ஸ் மேட்டரில் அவன் கடுப்பே ஆகலை. சரி, தனிப்பட்ட வாழ்க்கை, அவங்க என்ன வேணாலும் இருந்துட்டு போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். நீயா வந்து தலையை கொடுத்து உன் பேரை நீயே கேவலப்படுத்தி நாசமாக போய் நின்றுக்கிட்டு இன்னமும் தமிழ்நாட்டை இவர் தான் காப்பாற்ற வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இன்னும் பலவேறு திட்டங்கள், இவர் சொல்லியிருந்த பல திட்டங்களுமே வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்கள் தான். இலவச சானிட்டரி நாப்கின்ஸ் கொடுக்கறது, அப்புறம் இலவச பேருந்து பயணம், பஸ்ஸில் போய் சுவிட்ச் வைக்க போகிறாங்க, ஃபோன்லேயே வச்சு கொடுத்தாரு ஸ்டாலின். ஆமாம், காவல் SOS. ஆமாம், ஃபோனை இப்படி ஷேக் பண்ணி
இப்படி ஒரு பண்ணோன்னா அப்படியே SOS காவலனுக்கு கால் போகும். அதில் எவ்வளோ பேர் பலன் எடுத்திருக்காங்க தெரியுமா? அதை வந்து தனி வீடியோவே பண்ணலாம், அவ்வளோ மெட்டீரியல் இருக்குது. இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து ஹாஃப் பேக்கடாக எந்த விதமான கிளாரிட்டியும் இல்லாமல் யாருக்கு கொடுப்போம், எப்படி கொடுப்போம், எந்த அடிப்படையில் கொடுப்போம் அப்படிங்கிற எந்த கிளாரிட்டியும் இல்லாமல், விஷனும் இல்லாமல் 30% எடுத்துகிட்டு போகிறாங்க, 40% எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு வாய்க்கு வந்து அதை உளரக்கூடிய ஒரு முட்டாள்தனமான பேச்சை பேசி கொண்டு சென்றிருக்கிறார். நான் கூட கட்சி ஆரம்பித்தோன்னு அடித்தப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஏங்க அவருக்கு பின்னாடி எவ்வளோ ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க, IAS இருக்கிறாங்க, IPS இருக்கிறாங்க, பியூரோக்ராட்ஸ் இருக்கிறாங்க, நீங்கள் அவரை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க, அவருக்கு எதுவும் தெரியாது தான், பட் அவர் கூட இருக்கக்கூடிய நபர்கள் அவரை வந்து வெல்டுவாக பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னானுங்க. இந்த லட்சணத்தில் பார்த்துருக்குறானுங்க. திமுக காரன் போட்ட திட்டத்தை பூரா எழுதிட்டு தேல்பத்ரி சிங் ஓட்டேரி நரி பேரில் எழுதுங்கோ, உங்க விஜய் பேரில் எழுதுங்கன்னு எழுதியிருக்காங்க. விளங்குமா? பொழப்பு போய் வேலையை பார்.